தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெற்றி பெற்றது திமுக தான், வெற்றி பெற்றது திமுக தான் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று திமுக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கு 10 ஆண்டு காலமாக நடைபெற்றது. சற்று முன் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டதாகவும் அதில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட திமுக முன்னாள் சபாநாயகர் அப்பாவுதான் வெற்றி பெற்றார் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இன்பதுரை அவர்கள் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கடுத்த 5 ஆண்டு காலமும் கழிந்துவிட்டது. 10 ஆண்டு காலம் கழித்து இந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது. அப்பாவுதான் வெற்றி பெற்றது என்று தீர்ப்பு வழங்கியது. வினோதமான தீர்ப்பு. அந்த பதவிக்காலமே முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. ஒரு எம்எல்ஏக்கு பதவிக்காலம் 5 ஆண்டு காலம் தான். தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு வழக்கு தொடுத்தாப்புல அந்த பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த பதவிக்காலம் 5 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. மொத்தம் 10 வருஷம் கழித்து இப்போ தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு வந்தால் என்ன, வராட்டினா என்ன? அவர் 5 ஆண்டு காலம் எம்எல்ஏயாக இருந்து அந்த பதவி சுகத்தை பூரா அனுபவிச்சுட்டு போயிட்டார். வேணால் சம்பளங்களை வேணால் பறிமுதல் செய்து அப்பாவுக்கு கொடுக்கலாம். வேறு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொதுவாக தீர்ப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டாச்சுன்னா தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடுத்தாருன்னா 1 வருஷத்துக்குள்ளே தீர்ப்பு வழங்கணும். அதுதான் சரி. அதை விட்டுவிட்டு அவருடைய பதவிக்காலம்லாம் முடிஞ்சு இன்னொரு 5 ஆண்டு காலம் கழித்து தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்பு வந்தால் என்ன, வராட்டினா என்ன, எல்லாம் ஒன்று தான்.